என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, முதல்லாம் வந்துட்டு ஐபிசி அதாவது இந்தியன் பீனல் கோட், ரெண்டாவது வந்து சிஆர்பிசி அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், மூணாவது வந்து எவிடன்ஸ் ஆக்ட். இதுபடி தான் வந்து ஒரு அஃபென்ஸ் நடந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு குற்றம் நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த 3 இதுபடி தான் அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஐபிசி இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணி பிஎன்எஸ் அதாவது பாரதிய நியாய சங்கீட்ட அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இதுக்கு முதல்லாம் ஐபிசி படி தண்டனை கொடுக்குற எல்லாத்துக்குமே வந்து பிஎன்எஸ் அதுபடி தான் இனிமேல் வந்து அந்த செக்ஷனில் தான் எல்லாத்துக்கும் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அதாவது சிஆர்பிசி. இந்த சிஆர்பிசியை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணி பிஎன்எஸ்எஸ் அதாவது பாரதிய நகரி சுரக்ஷா சங்கீட்டா அப்படிங்கிறது படி தான் இனிமேல் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இனிமேல் சிஆர்பிசி படி பனிஷ்மெண்ட் கொடுக்காம இந்த பிஎன்எஸ்எஸ் அதுபடி தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எவிடன்ஸ் ஆக்ட். வந்து எவிடன்ஸ் ஆக்ட் படி எவிடன்ஸ் கண்டுபிடிச்சு அதில் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த எவிடன்ஸ் ஆக்டை சேஞ்ச் பண்ணி